ஹலோ கேர்ள்ஸ், உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் தேர்ட் யூனிட்டில் 3 இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். சுகர் இண்டஸ்ட்ரி, மேட்ச் இண்டஸ்ட்ரி அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பற்றி. ஸோ இதில் 3.2 மேட்ச் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பைரோடெக்னிக். So pyrotechnic refers to a science and art of creating controlled explosion, flames and other spectacular visual and sound effects. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு கலராக வெடிக்குதோ, ஓகேவா, அதாவது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும், கேட்குறதுக்கும் நல்லா இருக்கணும். ஸோ விஷுவல் எஃபெக்ட் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் இந்த மாதிரி கலராக எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக இருக்கிறது, அது நம்ம கண்ட்ரோல் பண்ணி வெடிக்கிறது. இப்போ பட்டாசெல்லாம் நம்மளாக வெடித்தாதான் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எங்கெல்லாம் நடக்குதோ வித் ஃப்ளேம் அண்ட் விஷுவல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இதுக்கு பேர் பைரோடெக்னிக்ஸ். இட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் ஃபயர் ஒர்க், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், மூவிஸ், மிலிட்ரிஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இன் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா பட்டாசு வெடிக்க யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பேர் ஃபயர் ஒர்க். ஸ்டேஜ்லேயுமே சில கலர் எஃபெக்ட்ஸ் வரும் இல்லையா, கலர் லைட்டெல்லாம் வரும் இல்லையா, அதுவும் பைரோடெக்னிக் தான். அண்ட் சில மூவிஸில், மிலிட்ரி அப்ளிகேஷனில் வந்து புகைக்குண்டெல்லாம் கலராக போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல. அண்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எங்கேயாவது தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்கோசரம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கலர்டாக சவுண்டாக தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துலலாம் வெடிக்கக்கூடிய பொருட்களுக்கு பேர் பைரோடெக்னிக்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் பைரோடெக்னிக்கில் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபயர் ஒர்க்ஸ். செலிப்ரேஷன்லேயும் கலர்டு ஃப்ளேம்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேயும் யூஸ் பண்ணுற டெக்னிக்கு. நெக்ஸ்ட் வந்து தியரிட்டிக்கல் பைரோடெக்னிக்ஸ். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஃபார் கான்சர்ட்ஸ், மூவிஸ் அண்ட் தியேட்டர் லைக் கண்ட்ரோல்டு ஃபயர், ஸ்பார்க் அண்ட் ஸ்மோக். ஸோ உங்களுக்கு மூவிஸ்லேயோ தியேட்டர்ஸ்லேயோ எங்கேயாவது கண்ட்ரோல்டு ஃபயரோட, அதாவது பட்டாசு அளவுக்கு வெடிக்காமல் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக ஃபயரும் சவுண்டும் அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தியரிட்டிக்கல் பைரோடெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மிலிட்ரி பைரோடெக்னிக்ஸில் ஃப்ளேர், ஸ்மோக் கிரீனாட்ஸ் அண்ட் சிக்னல் டிவைசஸ். ஸோ எங்கேயாவது புகை குண்டு போடும்போது கலராக போடுறதுக்கோ, இல்லை தூரத்தில் இருக்க யாருக்காவது சிக்னல் கொடுக்குறதுக்கோ வந்து சின்னதாக ஒரு ஃபயர் பற்ற வச்சு அதை வந்து மேலே தூக்கி போடுவாங்க, அப்போ தூரத்தில் இருக்கவங்களுக்கு ஃபயர் தெரியும். ஸோ அந்த மாதிரி சிக்னல் கொடுக்குறதுக்கு மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற பைரோடெக்னிக்கும் இருக்குது. தென் ஆட்டோமோட்டிவ் பைரோடெக்னிக். ஏர்பேக்ஸ் அண்ட் சேஃப்டி டிவைசஸ் ஆர் யூஸ் ஸ்மால் கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன் ஃபார் டிப்ளாய்மெண்ட். ஸோ ஆட்டோமோட்டிவ்ஸ், அதாவது வெஹிக்கல்ஸில் வந்து சில சேஃப்டி மெஷருக்காக வைக்கிற ஏர்பேக்ஸ், இல்லைனா ஏதாவது சேஃப்டி டிவைஸ், சிக்னல் டிவைஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சத்தத்தோடு உங்களுக்கு அலார்ம் பண்ணும், சரிங்களா. ஸோ இப்போ ஏர்பேக்ஸ் எல்லாம் டப்புன்னு வெடிக்கும் போது ஒரு சத்தம் வரும், இல்லை சிக்னல் நீங்கள் சைட் டேர்ன் பண்ணுறீங்கன்னா கீன்னு சத்தம் போடும். அதே மாதிரி கலர்டு லைட்டும் அந்த இடத்துல எரியும். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் கலராகவும் சத்தமாகவும் நம்ம என்டர்டெயின்மெண்ட்காக கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன்ஸை யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்துட்டு பைரோடெக்னிக்ஸ்னு சொல்கிறோம், சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன பேசிக் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிடைசர்ஸ் லைக் பொட்டாசியம் நைட்ரேட். இட் ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன் டு சஸ்டெயின் கம்பஷன். ஸோ கம்பஷன் அப்படின்னா எரியறதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா ஆக்சிஜன் தேவை. ஸோ இந்த ஆக்சிடைசர் வந்து என்ன கொடுக்கும்னா ஆக்சிஜன் கொடுக்கும், சரிங்களா. தென் ஃபியூவல்ஸ்னால் எரிபொருள். இட் பர்ன்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹீட் அண்ட் கேஸஸ். ஸோ எங்கெல்லாம் ஃபயர் ஒர்க்ஸ் தேவைப்படுமோ அங்கெல்லாம் எரிபொருளும் தேவைப்படும், ஏன்னா எரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் கலர் ஏஜென்ட்ஸ். ஸோ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, என்டர்டெயின்மெண்ட்காக கலர்ஃபுல் ஸ்மோக்ஸ், லைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல போடுறேன்னா, ஸோ கலர் ஏஜென்ட்ஸை இட் கிரியேட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளேம் கலர்ஸ். தென் பைண்டர்ஸ் hold the mixture together. ஸோ இந்த ஆக்சிடைசர், ஃபியூவல், கலர் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறதுக்கு யூஸ் ஆகிற பைண்டர்ஸ் தேவைப்படும் சொல்கிறாங்க. தென் சேஃப்டி கன்சிடரேஷன். ஸோ இது பைரோடெக்னிக்ஸ் வந்து எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவில் யூஸ் பண்ணுறோம், அதனால் அதில் கண்டிப்பாக சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப அவசியம். இட் ஸ்டோர்ஸ் மெட்டீரியல் ப்ராப்பர்லி டு அவாய்ட் ஆக்சிடென்டல் இக்னிஷன். ஸோ தெரியாமல் வெடிக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் ஹேண்ட்லிங் அண்ட் யூஸ் என்ன இருக்கோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணணும். தென் சேஃப் டிஸ்டன்ஸ் டியூரிங் டிஸ்பிளே. ஸோ ஒன்று வெடிக்கும் போது மீதி இருக்கிறத சேஃப் டிஸ்டன்ஸில் வைக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் கெமிஸ்ட்ரி ஆஃப் லைட்டனிங்.
லைட்டனிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மின்னல். ஸோ இந்த மின்னலில் என்ன கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்க்குறது கெமிஸ்ட்ரி ஆஃப் லைட்னிங். த கெமிஸ்ட்ரி ஆஃப் லைட்னிங் இன்வால்வ்ஸ் காம்ப்ளெக்ஸ் அட்மாஸ்பரிக் ரியாக்ஷன்ஸ் primarily driven by the intense energy released during lightning strike. ஸோ ஒரு மின்னல் வெட்டும்போது உனக்கு என்னெல்லாம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படிக்கிறத ஒரு அட்மாஸ்பரிக் ரியாக்ஷன். ஓகேங்களா? தி மெயின் process includes ionization, plasma formation and chemical reaction that affects the composition of the atmosphere. ஸோ மின்னல் வரும்போது திடீர்னு ஒரு ஏதாவது காஞ்ச மரம் பற்றிக்கிட்டு எறிகிறதோ, இல்லை அதை பார்க்கும்போது யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் நடக்கிறதோ, இதெல்லாம் வந்துட்டு எதனால் நடக்குதுன்னா அதில் நடக்கக்கூடிய சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் லைக் அயனைசேஷன், பிளாஸ்மா ஃபார்மேஷன், அந்த மாதிரி சில கெமிக்கல் ரியாக்ஷன்னால் உங்களுக்கு இஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைட்னிங் எப்படி ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது மின்னல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, லைட்னிங் அக்கர்ஸ் டியூ டு தி பில்டப் ஆஃப் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இன் க்ளவுட்ஸ். ஸோ மேகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஒரு உராய்வு ஏற்படுறதுனால உங்களுக்கு லைட்னிங் நடக்கும். when the potential difference between the cloud and the ground or difference between different parts of the cloud becomes large enough, a high voltage electrical discharge occurs creating lightning. ஸோ ஒரு ரெண்டு க்ளவுட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று உறையும் போது அதுக்குள்ளே நடக்கிற ஸ்டாட்டிக்கல் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா, ஒரு ஃபிக்ஷன் மாதிரி இல்லை ஒரு அதிர்வு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இஃபெக்ட் தான் நம்ம லைட்னிங்னு சொல்கிறோம். ஹை டெம்பரேச்சர், பிளாஸ்மா அண்ட் அயனைசேஷன். ஸோ அந்த லைட்னிங் நடக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தி டெம்பரேச்சர் இன் த லைட்னிங் போல்ட் கேன் ரீச் 30,000 Kelvin, much hotter than a surface of the sun. ஸோ அந்த லைட்னிங் வந்து சூரியனை விட பயங்கர சூடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோட டெம்பரேச்சர் வந்து 30,000 Kelvin இருக்கும். திஸ் எக்ஸ்ட்ரீம் ஹீட் ionizes the surrounding air, turning gases into plasma which emit visible light. ஸோ அது வந்து அட்மாஸ்பியரில் படும்போது அட்மாஸ்பியரில் நிறைய ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடுங்கிற கேஸஸ்லாம் சுற்றிட்டு இருக்கும் இல்லையா, அந்த கேஸஸ் கூட ரியாக்ட் பண்ணி ஹை டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு லைட்டாக வெளியில் வரும், அதாவது ஒரு வெளிச்சமாக வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அயனைசேஷன் occurs when a high energy electron knocks electrons off nitrogen and oxygen molecules, forming N2+, O2+ and 3 electrons. ஸோ இந்த ஹை எனர்ஜி என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனையும் ஆக்சிஜன் மாலிக்யூலையும் அயானாக மாற்றிடும். அதாவது N2-வை N2+ ஆகும், O2-வை O2+ ஆகும், 3 எலக்ட்ரான்ஸாக மாற்றிடும். அதாவது அயனைஸ் பண்ணும். கேட்டையான், ஆனையான், ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ளஸ் அயான்ஸாக மாற்றுறதுனால இது அயனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த அட்மாஸ்பியர். லைட்னிங் அந்த அப்புறம் அட்மாஸ்பியரில் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, இப்போ தான் பார்த்தோம், N2 வந்து N ரேடிக்கலாக மாறிடும், O2 மாலிகுல் வந்து O ரேடிக்கலாக மாறிடும். ஸோ இந்த N வந்து இன்னொரு ஆக்சிஜன் கூட சேர்ந்தால் உங்களுக்கு நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கும். அந்த நைட்ரிக் ஆக்சைடு சம்டைம் வந்து reacts with water to form HNO3. அந்த HNO3 வந்து சப்போஸ் காற்றுல இருக்கிற ஓசோன் கூட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆசிட் ரெயின் வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஓசோன் வந்து எர்த்ஸ் ஓசோன் லேயர் ஆல்சோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுறதுனால NO2 ஃபார்ம் ஆகும், HNO3 ஃபார்ம் ஆகும், ஆசிட் ரெயின் உருவாகும். அதனால் ஓசோன் லேயரில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லைட் அண்ட் சவுண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ லைட்னிங் வரும்போது உங்களுக்கு மின்னல் வரும்போது மின்னலில் நிறைய வெளிச்சமும் இருக்கும், அதே மாதிரி இடி சத்தமும் கேட்கும். The bright flash comes from excited gas molecules returning to their normal state and releasing energy as a light. ஸோ லைட்னிங் நடக்கும் போது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க மாலிகுல் வந்து எக்ஸைட் ஸ்டேட்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வெளிச்சத்தை வெளியிட்டுக்கிட்டே வர்றதுனால உங்களுக்கு மின்னல் வந்து ரொம்ப வெளிச்சமாக கண்ணுக்கு தெரியும். மின்னல் வரும்போதே தண்டர் கண்டிப்பாக, இடியும் கண்டிப்பாக சேர்ந்து வரும். அந்த தண்டர் சவுண்ட் இஸ் டியூ டு த ரேப்பிட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹீட்டட் ஏர் கிரியேட்டிங் ஷாக் வேவ்ஸ். ஸோ நமக்கு ஏரை வந்து திடீர்னு ஒரு வெளிச்சம் வச்சு வெட்டுறதுனால அதுக்குள்ளே நடக்கிற பம்பார்ட்மெண்ட், அதாவது ஒரு வெடிப்புத்தன்மை தான் உங்களுக்கு தண்டராக இடியாக வெளியில் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே லைட்னிங் வந்த உடனே தண்டரும் வரும், அதாவது மின்னல் வந்தோடனே இடியும் வரும். ஓகேங்களா? இம்பேக்ட் ஆன் என்விரான்மெண்ட். ஸோ லைட்னிங், தண்டர் இதனால் உங்களுக்கு என்விரான்மெண்ட்டில் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அதாவது நைட்ரஜன் எல்லாமே
ஃப்ரீ ரேடிக்கலாக மாறி நைட்ரிக் ஆக்சைடாக மாறி HNO3 மாறிடும் இல்லையா. ஸோ பிளான்ட்டுக்கு தேவைப்படுற நைட்ரஜன் எங்கெல்லாம் நைட்ரஜன் தேவைப்படுமோ அந்த இடத்துலலாம் நைட்ரஜன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம்டு பை லைட்னிங் டிசால்வ்ஸ் இன் ரெயின் அண்ட் நைட்ரஜன் டு நேச்சுரல் நைட்ரஜன் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் சாயில். ஸோ சாயிலுக்கு தேவையான நைட்ரஜன் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏர் பொல்யூஷன். ஸோ எக்ஸஸ் நைட்ரஜன் ஆக்சைடு கேன் contribute to smog and acid rain. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பனி ஜாஸ்தியாகவோ இல்லை ஆசிட் ரெயின் ஜாஸ்தியாகவோ பொழிய வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ஏர் பொல்யூஷன் நடக்கும். ஓசோன் ஃபார்மேஷன். ஷார்ட் டேர்ம் லோக்கல் இன்க்ரீசஸ் இன் ஓசோன் அக்கர் ஆஃப்டர் லைட்டனிங் ஸ்டார்ம்ஸ். ஸோ ஒவ்வொரு லைட்டனிங் ஆகும்போதும் உங்களுக்கு ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆகுறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து என்ன நடக்கும்னா நம்ம அட்மாஸ்பியரை கவர் பண்ணியிருக்கிற ஓசோன் லேயரில் ஓட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி ஆஃப் லைட்டனிங். ஓகேங்களா. தென் வந்து உங்களுக்கு இது வந்து மேட்ச் இண்டஸ்ட்ரியில் தான் இந்த 2 டாப்பிக்கும் வருது, லைக் பைரோ டெக்னிக்ஸ் அண்ட் லைட்னிங் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் மேட்ச் இண்டஸ்ட்ரி பற்றி பாருங்கள். மேட்ச் ஸ்டிக்னா வத்திக்குச்சி இல்லைன்னா நெருப்பு குச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேட்ச் ஸ்டிக்கில் என்ன காம்போசிஷன் இருக்குது? காம்போசிஷன்னா எதை வச்சு நீங்கள் மேட்ச் ஸ்டிக் பண்ணுறீங்க அப்படின்னா wood ஆர் கார்ட்போர்ட் யூஷுவலி மேட் ஃப்ரம் ஆஸ்பன், பாப்லர் ஆர் பைன். ஸோ இந்த ஆஸ்பன், பாப்லர் ஆர் பைன் அப்படிங்கிறது ஒரு மரம். இந்த மரத்தோட வுட்லேருந்து உங்களுக்கு வத்திக்குச்சி பண்ணுவாங்க. ஏன் இந்த மரத்துலலாம் பண்ணுறாங்கன்னா அது ஈஸி டு கட், ஈஸியாக வெட்ட முடியும் அப்படிங்க. சில மரம்லாம் நிறையா வெட்ட முடியாது இல்லை ஈஸியாக. பட் இந்த ஆஸ்பன், பாப்லர் அண்ட் பைன் இந்த மரத்தில் ஈஸியாக வெட்டிடலாம். அதனால் அதில் இருக்க வுட்டை வச்சு நீங்கள் மேட்ச் ஸ்டிக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. தென் இதில் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆக்சிஜன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எரியறதுக்கு. தென் ஃபியூவல். ஸோ ஏற்கனவே பார்த்துற மாதிரி ஃபியூவலுங்கிறது எரிபொருள், எரியறதுக்கு தேவையான எரிபொருள் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபியூவல், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இதையெல்லாம் பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பைண்டர் வேணும். ஸ்டெபிளைசர்னால் நீங்கள் பற்ற வைக்கிற வரைக்கும் அது பற்றாமல் இருக்கணுங்கிறதுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப அவசியம். அது வந்து வத்தி பெட்டிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வத்திக்குச்சி வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கணும். ஸோ ஸ்டெபிளைசர் போடுறோம். அப்புறம் கலரிங் ஏஜென்ட்ஸ் போடுவோம். சில மேட்ச் ஸ்டிக்ஸ் தீபாவளிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். மேட்ச் ஸ்டிக் வந்து கலராக எரியும்ல, அந்த மாதிரி கேசஸில் கலரிங் ஏஜென்ட்ஸ் போடுவோம். சரிங்களா. தென் இது வந்து மேட்ச் ஸ்டிக்கை பொறுத்து. மேட்ச் ஸ்டிக்கை வந்து எது கூடயாவது உராய்க்கும் போது தானே உங்களுக்கு வந்து பற்றும். அந்த உராயிறதுக்கு பேர் ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸ். ஸோ அந்த ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸை எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா ரெட் பாஸ்பரஸ், பைண்டர், கிளாஸ் பவுடர். ஸோ அந்த ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸில் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேங்களா. அப்போ தான் மேலே இருக்கிற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து ஸ்ட்ரைக்கிங் ஏஜென்ட் கூட உராயும் போது பற்றிக்கும். தென் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ மேட்ச் ஸ்டிக் எப்படி மேனுஃபேக்சர் அப்படி பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் என்ன பண்ணுறோம், வுட்லேருந்து பண்ணுறோன்னு படித்தோம். ஸோ வுட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக்காக மாற்றிக்கணும். அப்புறம் அம்மோனியம் பாஸ்பேட்டில் வந்து சோக் பண்ணிக்கணும், அதாவது ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டிக்ஸை ட்ரை பண்ணி பேரஃபின் வேக்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். பேரஃபின் வேக்ஸில் எதுக்கு கோட் பண்ணுறோன்னா அது உடனே பற்றணும் அப்படிங்கிறதுக்காக. வுட்டு வந்து நீங்கள் எது கூடயாவது ஊறாய்ச்சின்னா சீக்கிரம் பற்றாது. பட் பேரஃபின் வேக்ஸ் வந்து நீங்கள் எது கூடயாவது ஊறாய்க்கும் போது ஈஸியாக பற்றிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வுட்டை வந்து ஸ்டிக்காக கட் பண்ணுறோம், அம்மோனியம் பாஸ்பேட்டில் ஊற வைக்கிறோம், ட்ரை பண்ணுறோம், தென் பேரஃபின் வேக்ஸ் எல்லாம் கோட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதோட ஹெட்டு. ஸோ அதோட பிளாக் ஹெட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா என்ன கெமிக்கல் பேஸ்ட்டு எரியறதுக்கு என்ன கெமிக்கல் பேஸ்ட் யூஸ் பண்ணணுமோ இங்கே வந்து பொட்டாசியம் குளோரைட், சல்ஃபர், க்ளூ, ஸ்டெபிளைசர் இதையெல்லாம் வச்சு அதோட ஹெட்டை மேக் பண்ணிவிட்டு மேட்ச் ஸ்டிக் ஹெட் இஸ் டிப்டு இன் த மிக்ஸ்சர். ஸோ மேட்ச் ஸ்டிக் ஏற்கனவே வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மிக்ஸ்சரில் முக்கி எடுத்துட்டோன்னா அது மேலே வந்து ஹெட் மாதிரி வந்துடும். தென் கோட்டிங் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸ். ஸோ மேலே ஸ்டிக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை உராய்க்கிறதுக்கு பெட்டியில் வந்து அந்த ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸை பண்ணணும். ரெட் பாஸ்பரஸ், கிளாஸ் பவுடர் அண்ட் பைண்டர் இதையெல்லாம் அந்த ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸில் அப்ளை பண்ணி காய வச்சிடும். அதுக்கப்புறம் பேக் பண்ணிடுறோம். ஸோ இதில் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்னா, ஸோ உங்களுக்கு வந்து கோட்டிங் சர்ஃபேஸில் பாஸ்பரஸ் இருக்குது, மேட்ச் ஹெட்டில் ஆக்சிஜன் இருக்குது. இவங்க 2 பேரும் உராயும் போது P4H10 வந்து ஹீட்டு நெருப்பாக வெளியிடப்படுவாங்க. ஓகேங்களா. அண்ட் சம்டைம்ஸ் மேட்ச் ஹெட்டில் வந்து பொட்டாசியம் குளோரைட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பொட்டாசியம் குளோரைட் வந்து பொட்டாசியம் குளோரைடாக கன்வெர்ட் ஆகி ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா.
ஓகே. இந்த ரிலீஸ்ட் ஆக்ஸிஜன் என்ன பண்ணும்னா, ரியாக்ட்ஸ் வித் சல்ஃபர் அண்ட் வேக்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் எரியும்னு சொல்றாங்க. ஸோ இது 2ம் பத்திக்கும். இது 2ம் ஹீட் கொஞ்ச நேரம் அந்த ஹெட்டில இருக்கும். ஹெட்டில இருந்த அப்புறமா அந்த ஸ்டிக்கு எரியறதுக்கான காரணம் இங்கே ரிலீஸ் ஆயிருக்க ஆக்ஸிஜன். சரிங்களா? அண்ட் என்விரான்மெண்டல் அண்ட் சேஃப்டி கன்சர்ன் டீஃபாரஸ்டேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேட்ச் ஸ்டிக் வேணுங்கிறதுக்காக அந்த மரத்தெல்லாம் வெட்டுறோம் இல்லையா? ஸோ மரம் நிறைய வெட்டுறதுனால காடுகள் அழிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். கெமிக்கல் எக்ஸ்போஷர். ஸோ இதில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? லைக் பாஸ்பரஸ், பொட்டாசியம் குளோரைட். ஸோ இதை வந்து